சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இன வெல்ல நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். இமாச்சல பிரதேசத்தில் 5 சக்தி பீடங்கள் இருக்கின்றன. சிந்துபூர்ணி, ஜுவாலாமுகி, வஜ்ரேஸ்வரி தேவி, ஸ்ரீ சாமுண்டா தேவி, நைனா தேவி ஆகிய இந்த 5 திருத்தலங்களை பற்றி தான் நாம் தற்போது பார்த்து கொண்டு வருகின்றோம். சக்தி பீடத்தின் பின்னணியில் உள்ள புராண கதை பற்றி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். அந்த 51 உடல் பாகங்களாக வெட்டப்பட்ட அந்த துண்டுகள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்களாக கருதப்படுகின்றது. சின்னமஸ்தா தேவியின் புராண கதை சிந்துபூரில் உள்ள சக்தி மரபின் ஒரு பகுதியாக தெரிகின்றது. இங்கே சின்னமஸ்தா துண்டிக்கப்பட்ட தலை மற்றும் நெற்றியை கொண்டவள் என்று விளக்கப்படுகின்றது. சிவபெருமான் தனது தாண்டவத்தை நிறுத்துவதற்காக விஷ்ணு பகவான் சக்தி தேவியின் எரியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டினார்கள் என்பதை நாம் முன்னரே அறிந்து கொண்டோம். சிந்துபூர்ணி வசிக்கும் தெய்வம் சின்னமஸ்திகா என்று அழைக்கப்படுகின்றது. மார்கண்டேய புராணத்தின்படி சண்டி தேவி ஒரு கடுமையான போருக்கு பிறகு அசுரர்களை தோற்கடித்தார். ஆனால் அவருடைய 2 யோகினி வெளிப்பாடுகள் ஜயா மற்றும் விஜயா இன்னும் அதிக இரத்த தாகத்துடன் இருந்தன. ஜயா மற்றும் விஜயாவின் அதிக இரத்த தாகத்தை தணிக்க சண்டி தேவி தனது தலையையே துண்டித்துக் கொண்டாள். அவள் வழக்கமாக தன் துண்டிக்கப்பட்ட தலையை கையில் ஏந்தியபடி கழுத்தில் உள்ள தவணிகளில் இருந்து வெளியேறும் ஒரு இரத்த ஓட்டத்தை குடிப்பதாகவும் அவள் பக்கத்தில் 2 நிர்வாண யோகினிகள் இருப்பதாகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றொரு இரத்த ஓட்டத்தை குடிப்பதாகவும் காட்டப்படுகின்றது. தலையற்ற தெய்வமான சின்னமஸ்தா ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி. அவர் நேர்மையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள யோகிக்கு தனது மனதை முன்கூட்டியே அணிந்த கருத்துக்கள், பற்றுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் உட்பட தூய தெய்வ நனவில் கரைக்க உதவுகின்றார். தலையை வெட்டுவது மனதை உடலிலிருந்து பிரிப்பதை குறிக்கின்றது. அதாவது உடலின் பௌதீக எல்லைகளிலிருந்து நனவின் விடுதலையாகும். புராண மரபுகளின்படி சின்னமஸ்திகா மாதாவை 4 திசைகளிலும் சிவபெருமான் பாதுகாப்பார். 4 சிவன் கோயில்கள் உள்ளன. கிழக்கில் காலேஸ்வர் மகாதேவ், மேற்கில் நாராயண மகாதேவ், வடக்கில் உச்சிகுந்த் மகாதேவ் மற்றும் தெற்கில் சிவன் பாரி. இவை சிந்துபூர்ணியிலிருந்து கிட்டத்தட்ட சமதூரத்தில் இருக்கின்றன. இது சிந்துபூர்ணி மாதா சின்னமஸ்திகாவின் வசிப்பிடமாக இருப்பதையும் உணர்த்துகின்றது. சாக்த பீடமான சின்னமஸ்திகா தேவியின் சுய தியாகத்தின் தெய்வீக உருவகம் சிந்துபூர்ணியாகும். இது ஸ்ரீ சாக்த பீடமாக கருதப்படுகின்றது. தக்ஷயாகம் மற்றும் சதியின் சுய தீக்குளிப்பு கதை நாம் முன்னரே அறிந்திருக்கின்றோம். சக்தி பீடங்கள் சக்தியின் புனித ஆலயங்களாகும். அவை சதீதேவின் சடலத்தை உடல்பாகங்கள் சிவருமானை சுமந்து துக்கத்தில் அடைந்தபோது விழுந்ததை பற்றிய கதையுடன் தொடர்புடையவை. இந்த இடத்தில்தான் தேவியின் பாதங்கள் விழுந்ததாக கருதப்படுகின்றது. வாருங்கள் அன்பர்களே, தாங்களும் இந்த தெய்வீக சக்தி பீடத்தை தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 கான வினோதினி காமாட்சி கான வினோதினி காமாட்சி கமல திருபதமே பணிந்தேன் அனுதினமே வரமருளோ ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜனனி
பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தேன். பார்வதியே பரமேஸ்வரியே, கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன் அருட்பார்வையிலே. கடைகள் பாராயோ, கருணை பொழிவாயோ. கடை அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.